ஹலோ, நான் தான் உங்களோட டிஜே. நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்குது டிஜே ஸ்டுடியோஸில். ஐயோ, பக்கத்து வீட்டாட்டி அவங்களுக்கு அளவு சொல்கிறேன் நினச்சிட்டாங்கப்பா. ஸோ எஸ், இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்னோட காரை க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிள். அண்ட் என் மை கார் இஸ் ஓவர் ஹியர். ஸோ சே ஹாய் மக்களே. என்னோட கார் இங்கே இருக்குது, அதை நம்ம இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். தட் இஸ் டுடேஸ் டாஸ்க். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், பயங்கர கேவலமாக இருக்குது. ஆமாவே போயிடுச்சு இந்த வாரம். அதனால் இன்றைக்கி வந்து நம்ம இதை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். காற்றடிக்குது, என்னோடய மைக்கில் வந்து சார்ஜ் இல்லை. சரி, சார்ஜ் போட்டு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் வந்துட்டு என்கிட்ட வந்து இப்போ டைம் இல்லை, நான் வெளியில் போயிட்டுருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். கிட்ட காட்டுறேன், லைக் பேச வேண்டிய விஷயங்கள்லாம் க்ளோஸில் காட்டுறேன், கவலைப்படாதீங்க. இதில் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது எதுவும் ப்ரொமோஷன்லாம் கிடையாது. இது வந்து ஒரு ஸ்ப்ரே கன். சரியா? இது வந்து வண்டி வாங்கினேன். ஃபஸ்ட்டு ஒரு வாரத்தில் நான் வாங்கினேன். நான் வீடியோ போடவே இல்லைன்னா அதை போடலாமா வேணாம் எனக்கு டவுட் இருந்துச்சு. இது வந்து நான் கார் ஸ்ப்ரே கட்டுன்னு நினச்சி வாங்கினேன். ஆனால் இது பார்த்தா வந்து இந்த ஸ்ப்ரே கன் பிளான்ஸ்க்கெலாம் ஊற்றுறது. ஆனால் வந்து இதில் வந்து நல்லா ஃபோம் ஓரளவுக்கு வருது. அதனால் வந்துட்டு இதை வச்சு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களே பாருங்கள் எந்த லட்சணத்தில் வருது. ஸோ இந்த மாதிரி தான் இது வருது. ஓரளவுக்கு நல்லா தான் வருது. பட் இது வந்து ஒரு நல்ல ஃபோம் ஸ்ப்ரே மிஷினான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதை நான் வந்து 200 ரூபாய்க்கு நம்ம வாங்கினேன். ஸோ இதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணவே மாட்டேன். ஸோ என்ன நம்பிலாம் யாரும் வாங்காதீங்க. இதோட லிங்க்கையும் நான் போட மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். ஸோ இது ஒரு ஃபன் ஃபேக்ட்டு. ஆனால் இன்னொன்று வந்து செம்ம ப்ராடக்ட் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன், அதை உங்களுக்கு காட்டுறேன். காரை வாங்குறத விட அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கே ஐயோ. ஸோ கைஸ், இன்னொரு ப்ராடக்ட் பற்றி நான் சொல்கிறேன்னு. ஸோ இன்றைக்கி 2 ப்ராடக்ட் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட் ஒன் வந்து அந்த ஒரு ஸ்ப்ரேயர். அந்த ஸ்ப்ரேயர் வந்து சரியான ஒரு எப்படி சொல்கிறது, இந்த கோல்டாக ட்ராஷான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு 2த்துக்கும் நடுவில், அதாவது ட்ராஷ் கிட்ட தான் அது இருக்குது. ஆனால் ட்ராஷ் கிடையாது. ஒரு 10% மேஜர் ட்ராஷ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஆக்சுவலாக அந்த கன் ஃபோம் மிஷின் ஒன்று இருக்குல்ல, அதுதான் வாங்கணும்னு எனக்கு ஆசை. பட் இன்னும் நான் வாங்கலை, இன்னும் நான் அதை பற்றி ரிசர்ச் கூட பண்ணல. ஸோ இன்னொரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வேவெக்ஸ் கார் கேர் கிட். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் 300 and சில்லறைக்கு வாங்கினேன். நான் வாங்கினதில் வந்து தி பெஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். நான் வாங்கினதில் இருக்கிறதுலே தி பெஸ்ட் கிடையாது, நான் வாங்கினதில் தி பெஸ்ட். ஸோ இதில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபோம் ரப்பர் வந்துட்டு 2 பீஸ் வரும். அப்புறம் ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வரும். அதை விட ஆக்சுவலி என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் லெதர் கண்டிஷனர், டேஷ்போர்ட் அண்ட் லெதர் கண்டிஷனர் ப்ரொடெக்டன்ட். அதாவது காரோட இன்டீரியர் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இதை வச்சு பண்ணால் கார் ஆக்சுவலி நல்லா பாலிஷ் ஆகுது. அண்ட் இது எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கடையில் கொடுத்து பண்ணுறதை விட வீட்டில் பண்ணுறது உங்களுக்கு பெட்டர் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கர்ணபுரா வேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஸோ அதான் இது வந்து வெளியில் போடுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இன்னொன்று தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, பிடிச்சதுன்றதை விட எனக்கு வந்து ஒரு ரொம்ப டிஸ்பாயிண்டிங்கான ஒரு இடத்துல வந்துட்டு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் ரிமூவர். ஜென்ரலாகவே ஸ்க்ராட்ச் ரிமூவர் அப்படின்னு நம்ம ஒன்று பார்த்தாலே இது கதடா அப்படின்னு டிசைட் பண்ணிவிடுவோம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எங்கே ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சுன்னா, நான் சமீபத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னன்ட்டு, என்னோடய காரை வந்து ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு வாசலில் பார்க்கிங் கொடுத்துட்டு போன இடத்துல வந்து ஃபுல்லாக கோடு போட்டு நாசம் பண்ணிட்டானுங்கன்ட்டு. அதை வந்து கிட்டத்தட்ட அவங்க பார்த்தீங்கன்னா அந்த பென்சிலாலேயோ இல்லை கீயாலேயோ ஏதோ ஒன்று வச்சு தான் கோடு போட்டிருக்காங்க. அந்த கோடு 2 டோரும் ஃபுல்லானோன்னு என்ன ஆகும் அப்படின்னு நினச்ச ஒரு இடத்துல வந்து எனக்கு உதவி செஞ்சது வந்து இதுதான். ஸோ இதை மட்டுமே வச்சு, இதையும் இந்த ஃபோம் ரப்பரையும் வச்சு மட்டும்தான்
ஃபோம் ஸ்க்ரப்பரா, இது ரெண்டுத்தையும் வச்சு மட்டும்தான் நான் வந்து அதை சரி பண்ணேன். நான் வெளியில் கொடுக்கல. வெளியில் கொடுத்துருந்தா மினிமம் ஒரு டோருக்கு 2000 ரூபாய் அது கேட்டிருப்பாங்க. கேட்டால் திருப்பி பெயிண்ட் பண்ணணுன்ட்டுலாம் சொல்லியிருப்பாங்க. பட் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு ரொம்ப 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 கை கொடுத்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் இருக்கும். மைக்ரோ ஃபைபர் கிளாத் வந்து காருக்குள்ளே தான் இருக்குது. பட் எங்கே இருக்குன்னு தெரில. பட் கண்டிப்பாக அழுக்காக இருக்கும். அதனால் நான் உங்களுக்கு காட்ட விரும்பல. இது வந்து 923 போட்டிருக்காங்க இதில். பட் நான் வாங்கினது 300 சில்லறைக்கு டிஸ்கவுண்ட்டில் வாங்கினேன். இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேவெக்ஸ் ஆட்டோ கேர் பேசிக் கார் கேர் கிட். இதில் வந்து இன்னும் வந்து நான் 300க்கு இதை வாங்கும்போதே ஆல்மோஸ்ட் 1000 ருபீஸ்க்கு வந்துட்டு இன்னும் எக்ஸ்டீரியர் வாஷு, அந்த ஃபோம் வாஷ், இந்த மாதிரி லிக்விட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணி பார்க்குறதுனா ட்ரை பண்ணி பாருங்கள். இட்ஸ் நாட் அ ப்ரமோஷன். இது நான் வாங்கினதுனால என்னோட ஒன் ஆஃப் த சஜஷன் தான். ஸோ எனக்கு வந்து இந்த ஸ்க்ராட்ச் ரிமூவர் தான் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதனால் உங்களுக்கும் மேபி அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாமே பண்ணிட்டேன். இப்போ நான் போயிட்டு வெளியில் கிளம்பணும், கொஞ்சம் அர்ஜென்ட்டு. ஓகே, ஸோ பாய் காய்ஸ்.